நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் வாழ்க்கையில் வீறு நடை போட்டு எண்ணத்தை நினைக்கக்கூடியதை சாதிக்கும் வல்லமை கொண்ட ரிஷபராசி அன்பருடைய நண்பர்களே, இது வரைக்கும் நாம் பலவித பயிற்சிகள் பார்த்துருப்போம். மாத பலன், வருட பலன் பார்த்துருப்போம். இப்போ நாம் பார்க்க போகிறது குரு பயிற்சி 14/5/2025 இரவு நிகழக்கூடிய குரு பயிற்சி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள். முதல்ல குரு பயிற்சி பேசிக்காக என்னன்னு பார்க்கலாம். 3 தான் பிரிச்சுட்டோம்னா, பேசிக் குரு பயிற்சி, குரு ஆக்சுவலாக ரிஷபத்திலிருந்து தான் மிதுனத்துக்கு போகிறார். அதனால் குரு பயிற்சி பொதுவாக ரிஷபத்துக்கு என்ன, அதற்கு அடுத்தது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும், என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, என்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை பெட்டராக்கிக்கலாம். சாதாரணமாகவே குரு எந்த இடத்துல இருந்தாலுமே கெடுக்கக்கூடியவர் இல்லை. ஏன்னா நமக்கு ரிஷபத்திற்கு 8ஆம் வீட்டில் தான் குரு, 8க்கும் 11க்கும் உடையவர். 8 ஒரு மாதிரியான வீடுனாலும் 11 லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துக்கும் உடையவர் தான் குரு. இப்போது 2ஆம் இடத்துக்கு நமக்கு 2க்கு போகிறார், மிதுனத்துக்கு போகிறார். அதாவது நம்ம பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், அடுத்தது சிம்மத்தில் கேது. அதுதான் அப்ராக்சிமேட்டாக இருக்கக்கூடிய குரு பயிற்சி நிகழக்கூடிய லக்னமும். அடுத்தது மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்திலே சனி சுக்கிரன், மேஷத்திலே புதன். இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்களேன், சந்திரன் டு கேது கம்ப்ளீட்டாக அடைஞ்சு போய்டுறது, எதுவுமே பாக்கி இல்லாமல். ஏன்னா சூரியன் ரிஷபத்தில் வரதுனால கம்ப்ளீட்டாக ஒரு ஆரம்பிக்கும் போது, குரு திசை ஆரம்பிக்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலனை தரக்கூடியதாக ஆரம்பிக்கிறார். சார் என்ன சார் பலன், எந்த பயிற்சி வருது போகிறது, சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, நமக்கு ஒன்றும் பயிற்சி ஆக மாட்டேங்கிறது, அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது சார். எப்பயுமே வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு நல்லது நடக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ஸ்திரமானது. எதிர்பார்ப்பு தான். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். எந்த சமயத்தில் வேணாலும் நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியும் கெடுக்க மாட்டான். ஏன்னா 10ஆம் வீட்டில் இருக்க சனி இப்போ 11ஆம் வீட்டுக்கு போகிறான். 11ஆம் வீட்டில் இருந்த ராகு 10ஆம் வீட்டுக்கு போகிறார். ஸோ அதையும் நம்ம திங்க் பண்ணணும். அடுத்தது இது ராகு கேது பயிற்சி கூடவே வருது. புது வருடம், விஸ்வாவசு வருடம் நமக்கு என்ன பலனை தரக்கூடியது? பேசிக்காக 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். திரும்பி 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதிகமாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இவைகள் தான். மற்றெல்லாம் நமக்கு தெரியும். மாதத்துக்கு ஒரு தரம் சூரியன் நகர்றது, புதன் சுக்கிரன் நகர்றதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு தான் இதை நம்ம பலனை பார்க்க போகிறோம். இந்த இடம் அப்படின்னு வச்சு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உகந்த இடம். அதாவது சுக்கிரன் ஆளுமையான இடம். ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கான், 11ஆம் வீட்டில் இருக்கான் குரு பயிற்சியும் போது. குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை அப்படின்னு கூட சொல்லலாம். சில பரிவர்த்தனைகள் நமக்கு ஏற்றம் தரக்கூடியது. ஏன்னா இது 2 பேருமே குருக்கள், ஒருத்தர் அசுரகுரு, ஒருத்தர் தேவகுரு. ஸோ 2 பேருமே பலனுள்ளது. அது மட்டுமல்ல, அந்த இடத்துல சனி உட்காந்துருக்கார். குருவனுடைய வீட்டில் 2 பேர் உட்காந்துருக்காங்க, சனியும் சுக்கிரனும். அந்த சனி 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்குறார். இந்த இடத்துல இருந்த ரிஷபத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு எந்தெந்த விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது? இந்த ரிஷபத்தில் குரு எவ்வளோ நாள் இருந்தவர், அதனால் நாம் இந்த வருஷம் மட்டும் ரொம்ப கீழே போயிடலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற ராசிக்காரர்களை கம்பேர் பண்ணுற போது இந்த வருஷமும் நல்லா தான் இருந்திருக்கு நமக்கு. இப்போ நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய 2024-25 நமக்கு நல்லா தான் இருந்திருக்கு. 25-26 இதை விட மேன்மையாக இருக்கும். ஏன்னா ஒன்று, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ குரு பயிற்சி, குருவை பற்றி தான். இந்த குரு நமக்கு நம்ம வீட்டில் இருந்த குரு நம்முடைய 1, 2, 3, 4 6ஆம் இடத்தை பார்க்குறார். எப்படி 2ஆம் இடத்துக்கு போய் நம்முடைய 6ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய வீட்டை 8ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் வீட்டை பார்க்குறதோடு இல்லாமல் 10ஆம் வீட்டையும் பார்க்குறார் குரு. இதனால் குருவனுடைய பார்வை இருக்கிற இடத்தை விட குருவனுடைய பார்வை மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குருவனுடைய பார்வை நம்ம என்னென்னலாம் பண்ணும், எப்படிலாம் இருக்கணும்? பேஷனேட், ஸ்டபர்ன்,
நாம் எப்பயுமே ரொம்ப உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள். அந்த உறுதி குலையாமல் இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு சனி வர்றார். ஸ்திரமான ஒரு இடத்திற்கு சனி வர்றது அந்த உறுதி குறையாமல் இருப்பதற்கு நாம் நிச்சயமாக வழிவகை செய்யக்கூடியது. இந்த குரு பயிற்சியும் போது சூரியன் நம்ம வீட்டில் இருக்கார். அதாவது 1, 2, 3, 4க்கு அதிபதியான சூரியன் நம்ம வீட்டில் இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். இதெல்லாம் பார்க்கச்சே நமக்கு வீடு, மனை, வாகனம். சார் ஒவ்வொரு தடவும் இப்படி தான் பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது. ஃபஸ்ட்டு திங் முயற்சி நாம் எடுக்கணும் சார். முயற்சி எடுக்காமல் அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது, எந்த இடத்துலையுமே விசா வராது. அப்ளிகேஷன் போடணும். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்முடைய கர்மா எந்த அளவுக்கு இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளை அது மூன்றாவது இன்னொன்று நெருக்கங்கள். இப்போது நம்முடைய 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். எப்படி இருக்கும்? 3ஆம் வீடு எந்த 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், பேச்சு ஸ்தானம், கீர்த்தியை கொடுக்கக்கூடியது, வல்லமையை கொடுக்கக்கூடியது, இளைய சகோதரனை கொடுக்கக்கூடியது, இப்படியெல்லாம் இருக்குது சகோதர சகோதரிகள். அப்போது குரு வரனா குருவினுடைய 2ஆம் வீடு ஆயிடுறது. குரு இருக்கும் இடத்திற்கு 2ஆம் இடம் ஆயிடுறது அந்த கடகராசி. அந்த இடத்துல செவ்வாய் இருக்குச்சு, எந்த விதமான ஏற்றத்தை தருவார். செவ்வாய்க்கு அந்த இடம் எப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். செவ்வாய்க்கு அது நீச்ச வீடு. என்ன தான் நீச்ச வீடு இருந்தாலும் 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது 3 நீச்சபங்க ராஜயோகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்படின்னா என்ன சார் நன்மை? சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் விலகி இருந்தவர்கள் நம்மை தேடி வருவார்கள். நம்மக்கிட்ட அது ஹெல்ப் கேட்டு கூட வரலாம், இல்லை நாம் ஹெல்ப் கேட்டு போகலாம். எதுவாக இருந்தாலும் உறவு என்பது அதிகமாகும், மேம்படக்கூடியதாக ஆகும். முதல்ல இந்த குரு பயிற்சியினால் வரக்கூடியது உறவு மேம்படும். ரெண்டாவது நம்முடைய இன்னொரு வீடு, சுக்கிரனுடைய இன்னொரு வீடு தான் துலாம். 5ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறார். அந்த சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குற போது சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் 11ல் இருக்கார். அதனால் மணி ஃப்ளோ நமக்கு அதிகமாக இருக்கும் சார். எதை கேட்டாலும் எதை நினைத்தாலும் நம்ம ஒரு முயற்சின்னு எடுத்தோம்னா அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் சார். அப்படின்னா என்ன சார்? உதாரணத்திற்கு வீடு மாறணும். இப்போ நம்ம டபுள் பெட்ரூமில் இருக்கோம், ட்ரிபிள் பெட்ரூம் போகணும், அல்லது புது வீடு வாங்கணும். ரெண்டுக்கு போனாலும் சரி, புது வீடு வாங்கினாலும் சரி, ஒரு மாற்றம், அது ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக அமையும். அந்த சமயத்தில் சில செலவுகள், ஏன்னா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு சின்ன செலவு, அல்லது நாமளே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இஎம்ஐ போடுறதுக்கு முன்னாடி இனிஷியல் பேமெண்ட் நம்ம போடணும், இது சின்ன செலவு. இப்படி செலவுகள் இருந்தாலுமே அது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது குருவனுடைய பார்வையால் விளையக்கூடியது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அந்த இடம் நமக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படின்னா என்ன சார்? 2ஆம் இடத்துல ஏற்றம் என்னென்ன? ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் ஐசைட்டில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் நிவர்த்தி ஆனதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது சார். கண் பார்வை மேம்படுவதற்கு சார் கண்ணாடி மாற்றணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. கண்ணாடி மாற்றணும்னா மாற்றிங்க, அது ஐசைட்டை இன்னும் மேம்படுத்தும். அது மட்டும் இல்லை, நமக்கு நாம் சொல்கிறத அடுத்தவன் கேட்பான். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, நட்பு வட்டம் அல்லது சகோதர சகோதரிகள் உறவினர்கள் வருவாங்கன்னா இது வரைக்கும் நம்ம சொல்கிறத ஏதோ அவன் பாட்டை ஏதோ கத்தின்னு போகிறான், திமிரில் வளர்றான் அப்படின்னு சொன்னவங்க இப்போ லிசன் பண்ணுவாங்க, இருந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தானே நமக்கு. அந்த மாதிரி கேட்கக்கூடியதாக அமைந்திருக்குது. ரெண்டாவது இந்த குவாலிட்டி ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, சகோதர சகோதரி மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்லேயும் நம்மளுக்கு ஒரு மேன்மை இருக்கும் சார். ஆஃபீஸில் மேன்மை அப்படிங்கிற போது நமக்கு 12, 11, 10ஆம் வீடு சனியனுடைய வீடு. அந்த சனி தனக்கு 2ல் உட்காடுறார். அதனால் ஆஃபீஸ்லேயும் நாம் சொல்வதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக. அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இந்த குரு பயிற்சினால். நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு பெரிய லாபம் நமக்கு காத்திருக்கு சார். அந்த ப்ரமோஷன் இல்லை, ப்ரமோஷன் வரல அப்படின்னா நாம் இடம் மாறுவதற்கு சான்சஸ் இருக்குது. அதாவது வேறு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதையல் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. நம்புவோம். அகைன் நான் சொல்கிறேன், வாழ்க்கைன்றது நம்பிக்கை தான். நமக்கு புதையல் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள். புதையெல்லாம் சார் எல்லாம் அந்த காலத்தில் சொன்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படின்லாம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு போனஸ் கேட்குறோம். போனஸ் எல்லாருக்கும் நமக்கு வரும். சில இடத்துல ஒரு 40,000 ரூபா போனஸ் வரும்ன்ற இடத்துல 60,000 ரூபா போனஸ் வரலாம். அந்த மாதிரியான எதிர்பாராத பணவரவு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தது நம்முடைய 7ஆம் வீடு செவ்வாய். 3ஆம் இடத்துல சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனாலும்
ஏன்னா குருவனுடைய பார்வை 8ஆம் வீட்டுக்கு இருக்குது. மங்களஸ்தானம் 8ஆம் வீடு, ஆயுள் ஸ்தானம். அதனால் குருவனுடைய பார்வை 8ஆம் வீட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம இருக்கக்கூடிய இதுவரைக்கும் சின்ன சின்ன இருந்து வந்த நோய்கள் நிவர்த்தி ஆவதற்கு கொஞ்சம் செட்பேக்காக இல்லாமல் அப்பா கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எந்த நோயாக இருந்தாலும் நமக்கு தீரும்னு சொல்ல மாட்டேன், நிவர்த்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு என்ன நம்முடைய கர்மா என்ன இருக்குன்னு இருக்கிற அடுத்து நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம் என்ன செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் நம்ம லைஃப் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வழிகள் அமைஞ்சிருக்கு. 2-3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சனி அண்டு சுக்கிரன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். முதல் கிட்டத்தட்ட ஒரு குரு பயிற்சி ஆன உடனே ஒரு 2-3 மாதங்களுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் சரி, அது மட்டுமல்ல ராகு நம்முடைய 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்கா. அதனால ராகு அவங்க உட்காந்துருக்கிறதுனால இந்த லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கும். லாங் ட்ராவல்னால் இப்போ உதாரணத்திற்கு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், டிரைவர்ஸு அல்லது ஏரியா மேனேஜர், இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி பிஸ்னஸ் மேனுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சார். போன வருஷத்தை விட இந்த வருஷம் உட்காந்து சாப்பிட முடியாது, கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மேலே இருக்கிறவன் ரொம்ப விரட்டுவான். அல்லது ஒரு பிஸ்னஸ் மேன் தனக்குத்தானே இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் வரணும், இன்னும் அதிகமாக நம்ம அடுத்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதற்கெல்லாம் வழி வேணும் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக எடுத்துட்டோம்னா முக்கியமான சாத்தியக்கூறுகள் அப்படின்னுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் நல்ல மேலே வர்றதுக்குன்னா நம்முடைய வீடு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கான். சுக்கிரன் வந்தாலுமே உட்காந்துருக்க போகிறதில்ல, பயிற்சி இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுறோம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நாம் சொல்லக்கூடியது எடுபடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. புதனுடைய வீடு வேறு அது. அதனால் புதனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ டேர்ம்ஸ் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ஆகட்டும், மெயின் மெடிக்கல், இந்த 3 பிஸ்னஸில் நாம் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணும், நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைய இருக்குது. 6, 8, 10ஆம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு பிஸ்னஸ், அதாவது பண வருவாய் அதிகமாக இருக்கிறதுனால இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நாம் சொன்னது கேட்பான். எஸ்பெஷலி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்ம சொல்கிறது எடுபடும். அதனால் அந்த சமயத்தில் நமக்கு பிஸ்னஸ் லாபங்கள் நிறைய வரும். இதற்கு அடுத்து நான் முதல்லையே சொன்னேன், இந்த மூவ் அப்படின்னு சொன்னேன். அது சிறு குறு தொழில் வியாபாரிகளாகட்டும், பெரிய வியாபாரிகளாகட்டும், யார் யாருக்கெல்லாம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல நிலையாக உட்காராமல் வெளியில் மூவ்மெண்ட் பண்ணி விற்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம், அதாவது இந்த குருவினுடைய பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், சந்தேகமே இல்லை. இதற்கு அடுத்தது இன்னொரு பார்க்கணும் அப்படின்னா இந்த மெட்டல், இரும்பு, எனி மெட்டல் அது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலாளியாகட்டும் முதலாளியாகட்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இதில் கொஞ்சம் அடிபடக்கூடியது அப்படின்னா கொஞ்சம் இந்த நாம் பார்க்கணுன்னா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு, ஒரே இடத்துல ஸ்டாக்னெட்டாக உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு சமயத்தில் வி கேன் சே சம் டாக்டர்ஸ், அதுலேயே நிறைய வேரியேஷன் இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே போனோம்னா ஒன்றுத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் அவர்களுக்கு எழுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த வருஷம் இருந்த மாதிரி அடுத்த வருஷம் எஸ்பெஷலி நம்ம இந்த ஷேர்ஸில் போடச்சு, மெடிக்கல் ஷேர்ஸில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ரிஷபராசிக்காரர்கள் மெடிக்கல் அந்த ஷேர்ஸ் இருக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கிச்சு, அது ஏந்திரிக்குமா என்னன்னு தெரியாது, கொஞ்சம் லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி பார்த்து போடுங்க. அந்த ஷேர்ஸில் போடுறது கொஞ்சம் கவனித்து போடுங்க. லீகல், இந்த முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா லீகல் பிரச்சனை சார். யாருக்கெல்லாம் லீகல் பிரச்சனை ஒரு 6-7 வருஷமாக இழுத்துன்னு வருதோ, ரொம்ப வாய்தா வாங்கி வரக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். நிச்சயமாக அது நீங்கள் வேணால் இந்த ஒரு வருஷம் எழுதி வச்சுக்கோங்க. குருவனுடைய பெயர்ச்சியில் இந்த ஒரு வருஷத்தில் முதல் 2 மாதம் விட்டுருங்க, அதாவது ஜூலை வரைக்கும் விட்டுருங்க. ஆகஸ்டிலிருந்து நிச்சயமாக அந்த அடுத்த ஜனவரிக்குள்ளே, நமக்கு 26 ஜனவரிக்குள்ளே மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் தீர்ந்துடும் சார். எல்லாமே தீர்ந்துடும் நான் சொல்ல மாட்டேன், மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் தீர்ந்துடும். ஏன்னா அகைன் நான் சொல்ல வர்றது திரும்பி நம்முடைய கர்மா, ஏன்னா நம்முடைய 5ஆம் வீட்டுக்குடையவன் புதன், அவன் எப்படி எந்த லெவலில் இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து 5க்கும் 9க்கும் உடையவன் 7, 8, 9 சனி நமக்கு லாபஸ்தானத்தில் பயனுள்ள தான் இருக்கான். 9ஆம் வீட்டுக்குடையவன் 9க்கும் 10க்கும் உடையவன் பயனுள்ள இருக்கான். அதுவும் குருவனுடைய வீட்டில் தான் இருக்கான். அதனால்
அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்குற போது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. நாம் முதல்ல சொன்ன கண்ணாடி போட்டவர்களுக்கு, அதாவது ஒரு கிரே ஏரியா இருப்பவர்களுக்கு ஐசைட் அந்த ப்ராப்ளம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்தது மெயினாக சொன்னோன்னா அக்ரிகல்ச்சர் பார்த்துட்டோம், கேஸ்ட், மார்க்கெட்டிங், ரிசர்ச், லக்ஸுரி குட்ஸ். இந்த யாருக்காவது லக்ஸுரி குட்ஸ் ப்ராடக்ட் விற்கிறவங்க வாங்குறவங்க வீடு வந்து இந்த ரிஷபராசிக்காரில் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். சாதாரணமாக இருக்கிறத பெருக்குவதற்கு, அதாவது லக்ஸூரியஸ் குட்ஸ் வீட்டில் வாங்கி போடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நாமளே இது வரைக்கும் 200 செருப்பு வாங்கிட்டோம், 600 செருப்பு வாங்குவோம். சிம்பிளாக சொன்னோம்னா வீட்டை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணலாம். இந்த இடம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் கர்டன்ஸ் போடலாம், நல்ல கர்டன்ஸாக போடலாம், இந்த இடத்துல ஒரு டேபிள் நம்மகிட்ட சாப்பாடு டைனிங் டேபிள் இல்லை, டைனிங் டேபிள் வாங்கலாம். இப்படி நம்ம வீட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்குது. இப்போது ரிஷபராசிக்காரர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டு, நெக் இருக்கு இல்லையா, இந்த நெக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருவதற்கு, கழுத்து ஷோல்டர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்ததாக மெயினாக சொல்லணும்னா முக்கியமாக மூட்டு வலி இருப்பவர்கள் ரொம்ப பார்த்துக்கோங்க. அந்த மூட்டு வலி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம கட்டாயம் பார்த்துக்கணும். இதற்கடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வச்சு பலவிதமான முக்கியமாக இந்த லாபியிங் பண்ணுறவங்க, சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்கள், சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு என்ன 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அதனால் நிச்சயமாக மூமெண்ட் இருக்கும், நல்ல மூமெண்ட் இருக்கும் சார். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை படும்போதெல்லாம், சுக்கிரன் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது, சிம்மத்தில் சுக்கிரன் வரும்போது ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். அது வரை சூரியன் 7ஆம் வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிலாம் ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வர்றபோது இந்த குருவனுடைய பயிற்சி அதை ஏற்றி கொடுக்கக்கூடியதாக, சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையாக இருந்தாலும் நிழல் இசை சம்மந்தப்பட்டது. அதனால் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம், அதாவது இந்த குரு பயிற்சியினால் 14/5 நிகழ்வில் 25, 26 இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். முயற்சி எடுக்கலை அப்படின்னா வீட்டில் உட்காந்துருக்க வேண்டியது. நாம் முயற்சி எடுக்கணும் சார். முயற்சி எடுத்தால் தான் பலன் கிடைக்கும். முயற்சி எடுத்தோம் யாரால் நிச்சயமாக பலன் உண்டு, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதற்கடுத்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் பார்க்குறேன். கிருத்திகைக்கு மோராலஸ் நாம் இருக்கிறது வந்து எப்படி இருப்போம்னா, ராகு திசை, குரு திசை, சனி திசையில் தான் சார் இருப்போம். 25லேருந்து 65, 70 வயசுக்குள்ளே இருப்போம் நம்ம இல்லையா. அதை தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் மெயினாக. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ராகு, குரு, சனி திசையில் தான் இருப்போம். ஏன்னா ராகு நமக்கு 9ஆம் வீட்டுக்கு வரார், 10ஆம் வீட்டில் இருந்த ராகு, 11ஆம் வீட்டில் இருந்த ராகு 10ஆம் வீட்டுக்கு வரார். அந்த ராகுனுடைய மூமெண்ட்டில், ராகுனுடைய காலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் சார். யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக தான் இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கிறது. 10ஆம் வீடு அப்படிங்கிற போது அடுத்தது சனி, நமக்கு லாபஸ்தானத்தில் சனி. இன்னும் 2.5 வருஷம் ஜாலியாக இருக்கலாம் சார். அதுக்கப்புறம் தான் 7ஆம் நாள் சனி ஆரம்பம். அதுவும் சனி குருவனுடைய வீட்டில் இருக்கான். அதனால் நிச்சயமாக அது நல்லதொரு பலனை தரக்கூடியதாகத்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனியினுடைய அல்லது குருவனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இந்த குரு பயிற்சி இருக்கும் சார். இன்னும் கொஞ்சம் சில சங்கடங்கள் வரும் சார். சங்கடங்கள் வராதில்ல, பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் கிடையாது. நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா குரு வந்து அந்த ராகுவை பார்க்குற போது, குருவினால் பார்க்கப்படக்கூடிய ராகு 9ஆம் பார்வையாக குரு அந்த ராகுவை பார்க்குற அந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு சில பிரச்சனைகள், ஏற்றத்தாழ்வுகள், மன கிளேசங்கள் வரும் சார். என்னமோ தெரியாது, ஏன்னே தெரியாது. திடீர்னு இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வியாபாரத்தில் இருக்கோம், சின்ன வியாபாரம் தான், ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபா வியாபாரம் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆகலை, 8,000 ரூபா ஆகலை. திடீர்னு ஒரு மனசு டவுனு, நம்ம கேட்ட இடத்துலேருந்து பணம் வரல, அந்த மாதிரி மனசு சங்கடமானது. இப்படி சின்ன சங்கடங்கள் வருவதற்கு, அதாவது செட்பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது உடனே போயிடும். அந்த மாதிரி சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அது கொஞ்சம், ஏன்னா 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது நெளிஞ்சிட்டே இருப்பான் சார், சும்மா விடவே மாட்டான் நம்மளை. அதுவும் சனியனுடைய வீட்டில் இருக்கக்கூடியது நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். ஆனால் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு அது சாதகமாக அமையக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். அதுதான் குரு, ராகு, சனியனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு. புதன் தசையில் இருப்பவர்களுக்கு கவலை இல்லை சார். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருக்கார். நிறைய ஞானம் வரும் சார்.
இப்போ ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு, இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஞானம், அவர்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்கும். சார் 60 வயசுக்கு மேலே எங்கே சார் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிறத யூஸ் பண்ணுறது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு இருப்போம். இந்த குரு பயிற்சியில் அந்த புத திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதன் மூலியமாக பண வரவு கொடுக்கும். உதாரணத்துக்கு அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், பிரவச்சன கர்த்தார்கள், இந்த மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இது நல்ல பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். புதன் திசையில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலனை தரும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2, 3, 4ஆம் பாதத்தில் தான் இந்த இது வருது. ஒரு ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் மேன்மையாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், சனி, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, இவர்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சார். நம்ம ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நமக்கு இந்த நம்முடைய எல்லை தெய்வங்கள், கருப்பாக இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு வச்சுக்கோங்களேன். அம்மன் அல்லது ஐயப்பன், இந்த பெயிண்ட் அடிச்சிருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி வீரபத்ர சுவாமியெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை, கருப்பாக இருக்கக்கூடிய சுவாமிகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு வழிகாட்டி தெய்வங்களாக இருந்ததுன்னா அவர்களை வணங்குவார்கள். இது முதல் பாயிண்ட். 2வது, இந்த அதிஷ்டானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அதிஷ்டானங்கள் நம்ம போய் அதாவது ராகவேந்திர சுவாமியுடைய அதிஷ்டானம், இந்த பெரியவாளுடைய மகாபெரியவாளுடைய அதிஷ்டானம், இப்படி பல பேருடைய அதிஷ்டானங்கள், சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று வழிபட்டு வருதல் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு திசையில் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பதற்கு மேஜராக இருக்கக்கூடியது என்னென்னா குரு, சனி, புதன் தான். மோரார்லஸ் இதே பேட்டர்ன் தான் நம்ம பார்க்குறோம். குரு, சனி, புதன் இருந்தாலுமே அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற போது, குருவுக்கு, சனிக்கு, புதனுக்கு அப்படின்னா நம்முடைய ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால். சந்திரன் நமக்கு தான், சந்திர திசை தான் நமக்கு ஆரம்பம். செல்லு போக இருப்புன்னு போட்டிருப்பாங்க, சந்திர திசை ஆரம்பம். அதனால் நம்முடைய கிட்டத்தட்ட 18, 25 வயசு, 26, 27, 28, 30 வயசுலேருந்து வச்சுக்கோங்களேன். குரு திசை, சனி திசை, புதன் திசை தான் மேஜர் ஆளுமையாக இருக்கும். கொஞ்சம் ராகு திசை இருக்கலாம். 25 வயசில் கொஞ்சம் ராகு திசை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மோரார்லெஸ் இந்த பயிற்சி அப்படிங்கிறதுனா ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் சார். அதனால் நிச்சயமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவருக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. நல்ல லாபத்தை தரக்கூடும், கோடிகளை கொட்டக்கூடியவனாக இது அமைந்திருக்கும். இந்த குரு பயிற்சி கோடிகளை கொட்டுனா கோடிகளை குவிக்கும் சார். நாம் ரெடியாக இருக்கணும், நாம் தயாராக இருக்கணும். இந்த காலத்தில் யாராவது லாட்ரி சீட் வாங்கினாங்கன்னா லாட்ரி சீட்டு உழைறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். இந்த இதில் காட்டுற மாதிரி லாட்ரி சீட்டு விழுமா சார்னா அந்த மாதிரி லாட்ரி சீட் இல்லை. லக்கி பாஸ்கரில் வர மாதிரி நம்ம, அதாவது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு. இன்னும் சொல்லணுன்னா, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ரொம்ப நாள் வீடு போகாமல் இருந்தது அப்படின்னா வீடு போயிடும். வீடு வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நமக்கு ஏதாவது நம்ம பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன், நிலம் தகராறு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் விடுபட்டு நமக்கு கையில் பைசா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு வழியும் பைசா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வீடு விருத்தி பண்ணணும் அல்லது பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம லோன் போட்டிருக்கோம். லோன் போட்டு அந்த பைசா அதற்கு மட்டும் எதிர்பார்க்குறது பல விஷயங்கள். பல பேருக்கு லோன் போட்டுமே எதிர்பார்த்த பைசா வராது. ஆனால் நாம் எதிர்பார்க்குற பைசா நமக்கு கையில் வரும். அதனால் நல்ல கையில் மணி புரளக்கூடியதாகத்தான் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. 3வதாக மிருகசீரிஷம். 1, 2ஆம் பாதங்கள். மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய காலில் ஆரம்பிக்கிறது. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாயினுடைய பாதம். அதனால் செவ்வாய் போக ராகு போக குரு கிட்டத்தட்ட 18, 16, 34, 30 வயசு ராகு குரு ஒரு 10 வருஷம் இருப்பார். நமக்கு 5லேருந்து 10 வருஷம் குருவினுடைய 25க்கு மேலே வந்ததுன்னா குரு, சனி, புதன், கேத்து தசைகள் தான் நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய. சுக்கிர திசை வரலாம். 70 வயசுக்கு மேலே சுக்கிர திசை மிருகசீரிஷத்திற்காரில் வரலாம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் குரு திசை நல்லாயிருக்கும், பிரச்சனையே கிடையாது. சனி கெடுக்கவே மாட்டான். சனி திசையில் இருப்பவர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு சனியுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனி கெடுக்க மாட்டான். அதனால் நல்லாயிருக்கும். அடுத்தது புதன் அண்டு கேது 2 பேரும் புதனுடைய வீடு. இதனால் மிருகசீரிஷம் புதனுடைய வீட்டில் தான் குரு இப்போ உட்காந்துருக்கார். அதனால் அந்த புதன் அடிப்பட்டு இருக்கக்கூடியது தான் கேது. சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார்.
இந்த காரணங்களால் சில பிரச்சனைகள் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா இந்த ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. லங்ஸில் சில பேருக்கு வயதானவர்களுக்கு லங்ஸில் இந்த தண்ணி சேர்றது அப்படிங்கிறது, அதே தண்ணி பிரச்சனை தான் பல பேருக்கு வரும். இனி எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, தண்ணி அதிகமாக இருக்கலாம், தண்ணி குறைச்சலாக இருக்கலாம். இந்த பிரச்சனை தான் உடம்புக்குள்ளே அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். தண்ணியினால் வரக்கூடிய பிரச்சனை மிருகசீரிஷக்காரர்களுக்கு லேட்டர் இந்த புதன் கேத்து தசையில் இருப்பவர்களுக்கு வரும். எஸ்பெஷலி சனி புதன் தசையில் இருப்பவர்களுக்கு நல்ல நாலெட்ஜ் இன்னும் கெயின் ஆகும். எப்படி நம்ம கிருத்திகை சொன்னோமோ அதே மாதிரி ஒரு நாலெட்ஜ் கெயின் ஆகிறதுக்கு பண வரவு. அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், அரசியலில் மேடை பேச்சாளர்கள், இவர்களுக்கு அவர்கள் எப்பயோ கற்ற கல்வி, அந்த கல்வி இப்போ உபயோகப்பட்டு நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். சில பேர் புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய புது கட்சிகளில் கட்சி மாறுவதற்கும், வேற ஒரு கட்சியில் போகச்சே அந்த கட்சியில் அவர்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கும், அந்த கட்சியில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவதற்கும் நிறைய சான்ஸு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஏன்னா அயோத்தியா பருவத்தில் சொல்லச்சே, அயோத்தியா பருவம் பீஷ்மபுரம்னா சொல்லச்சே இந்த ரிஷபராசிக்காரில் உயர்த்தி சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கக்கூடியது. இதில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம் மெயினாக இருக்கக்கூடியது நம்ம சாதாரணமாக ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த குரு பயிற்சி நான் முதல்லையே சொன்ன மாதிரி சித்த புருஷர்களை வணங்கி வருதல் ரொம்ப ரொம்ப நல்லது சார். அதே மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முருகன், அதாவது மலை மேல் உள்ள முருகன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நல்ல ஒரு 40 அடி உயரம் 50 அடி உயரம் இருக்கக்கூடிய சில இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அதாவது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு 7 அடி 8 அடி இல்லாமல் ஒரு 12 அடி 15 அடி அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. மேலும் இந்த குரு பயிற்சி அப்படின்னுச்சு யாருக்காவது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நரசிம்மர் உபாசனை, அவர்களை சென்று வணங்கி வருதல், அல்லது நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்திற்கண்ணு சென்று வணங்கி வருதல், அல்லது நம்முடைய நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நரசிம்மரை சென்று சேவித்து வணங்கி ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வருதல், இதெல்லாமே ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதெல்லாம் விட நமக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா, எங்கேயாவது நம்ம யாருக்காவது மாலை வாங்கின்னு போகணும் அப்படின்னா நரசிம்மருக்கு பூ மாலை வாங்கின்னு போகிறது ரொம்ப ரொம்ப, மாலை சும்மா வெறும் கையோடு போகாமல் மாலை வாங்கிட்டு போய் அவர்களுக்கு அணிவிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, நமக்குன்னு யாராவது ஆசிரியர் பிடிக்கலாம், குரு பிடிக்கலாம், நமக்குன்னு ஒரு குரு வச்சுருப்போம். குருன்னா என்ன, வழிகாட்டி. அந்த குருவுக்கு ஏதாவது குருவுக்கும் சரி, அவர்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குரு நமக்கு தெரியும், நமக்கு ரொம்ப நாளாக ஒன்றுமே இல்லை சார், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், அந்த ஆஃபீஸில் நமக்கு சீனியர் ஒருத்தர் இருப்பார், அவர் நம்மளை வழிகாட்டி இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பான்னு. இந்த சீனியர் இப்போ நம்ம ஆஃபீஸ் விட்டு வேறு ஆஃபீஸாக போயிருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்களே அதை பார்த்துங்க, உங்களுக்கு யார் வழிகாட்டியாக இருந்திருக்காங்களோ 10-20 வருஷத்தில், அவர்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுங்க. எனிதிங், ட்ரெஸ்ஸு விஷயத்தில் ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த குரு பயிற்சி என்பது நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 14/5 மே மாதம் நிகழக்கூடிய 2025 நிகழக்கூடிய குரு பயிற்சி நிச்சயமாக ஏற்றத்தை மாற்றத்தை கோடிகளை குவிக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு நல்லது தான் நடக்கும். இது வரைக்கும் அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு, பிடிச்சிருந்தவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.